வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிங்கிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி ஜாம் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வெளியிலேருந்து கண்ட ஜாமை வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம தரலாம். வாங்க அதை எப்படி செய்யுது, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் 3. அதை பொடியாக கட் பண்ணி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா தோலோடு போட்டோன்னா நல்லா இருக்காது. கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு, சர்க்கரை, நெய், முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில், நல்ல கனமான பாத்திரத்தில் தக்காளி நான் தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தோலோடு போடலாம். ஆனால் அது ஜாம் செய்கிறப்போ தோல் நம்ம வாயில் மாட்டோம், அது நல்லா இருக்காது. அதனால் தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன். நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு பத்தலைன்னா. இப்போது நெய் கொஞ்சம் விட்டுறலாம் அதுலேயே. அப்புறமா பேரிச்சம்பழம் விதை எடுத்துட்டு 2ஆக உடச்சி வச்சுருக்கோம். கொஞ்சமாக திராட்சை, அப்புறம் முந்திரி, அதெல்லாம் போட்டுட்டு ஒன்றா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எப்பயுமே இனிப்பு செய்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அந்த இனிப்பு நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட. இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே கேஸில் வச்சு ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும். ஸ்லோ குக் தான் இது, ரொம்ப ஸ்லோ குக்கு. சிம்லேருந்து மாற்றவே கூடாது. இடையில கிளறி மட்டும் நம்ம விடணும். பாருங்கள், நம்ம தண்ணியோ எதுவுமே சேர்க்க கிடையாது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே இருக்குது. பாருங்கள், அப்பப்போ கிண்டி மட்டும் விடலாம். அடி பிடிக்காதபடிக்கு பக்கத்துலேயே இருந்து சிம்மில் தான் வைக்கணும். பாருங்கள், இவ்வளோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது செய்யறதுக்கு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் தேவைப்படும். பாருங்கள், எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு ஜாமு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கீ ரைஸ், இந்த மாதிரி வெஜ் புலாவ், அந்த மாதிரி இதுக்கெலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.